என்னாச்சு? திடீர்னு நமக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. ச்சே, இது என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி கேரா இருக்கு. கொஞ்ச நேரம் நிக்க முடியலையே. கார்த்திக் எங்க போனான்னு தெரியல. அந்த ஸ்ரீ வேற தனியா இருக்கான். ஸ்ரீயும் போய் பார்க்க முடியல. இவனையும் போய் சமாதானப்படுத்த முடியல. இப்ப நம்மளால வெளியில கூட போக முடியாதுன்னு நினைக்கிறேன். கார்த்திக் அவன் மனசை வேற கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டோம். சரி, நம்ம போக முடியலன்னா என்ன? சுபி கிட்ட சொல்லி அவனை போய் பார்க்க சொல்லும். நான் கஷ்டப்படுனதுக்கு அவ்வளவு கொஞ்சம் ஆறுதலா இருப்பாளா? ஆமா, இதுதான் சரி. முதல்ல சுபிக்கு ஃபோன் பண்ணி கார்த்திக் கிட்ட போய் பாரு, பேசுன்னு சொல்லணும். சரி, அது பண்ணும். என் ஃபோன் இவ்வளவு திமிர் பாருடி இவளுக்கு. எப்படியாவது இந்த இடத்த விட்டு நம்மளை ஏமாத்திட்டு போலான்னு நினைக்கிறோம். நம்ம ஏமாறுவோம். என்ன ரிங் போயிட்டே இருக்கு. சுபி எடுக்க மாட்டேங்கிறான். சுபி ஃபோன் எடு சுபி. கார்த்திக் எங்க போனான்னு தெரியல. சுபி ஃபோன் எடு. என்னடி ரொம்ப நேரமா போன் அடிச்சுட்டே இருக்க, எடுக்காம இருக்க? ஏன் போன் அடிக்குது? சரியா போச்சு. அடி எருமை, உன் போன் மாதிரி அடிச்சிட்டு இருக்க. அட ஆமா, ஏன் போன் தான் அடிக்குது? அண்ணன் தான் கால் பண்றாரு, என்னன்னு தெரியலையே. சரி, என்னன்னு கேட்போம். என்ன உன் போன் தானே அடிக்குது? ஆமாண்டி பார்வின், இந்த பாட்டு சத்தத்துல என் போன் தான் அடிக்குதான்னு எனக்கே கேட்கலடி. சாரி. ஏய், அண்ணன் தான் போன் பண்றாரு, என்னன்னு கேக்குறேன். சக்தி சீனியரா? ஏய் சீக்கிரம் அவர்கிட்ட பேசு. அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது ஸ்ரீயை போய் கொஞ்சம் பார்க்க சொல்லுடி. அவர் போய் ஸ்ரீயை பார்த்தாதான் இந்த சமயத்துல ஸ்ரீக்கு அவர் பேர்ல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வரும். அது இவங்க சேர்க்கறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா வரும்ல. எப்படி வரம் பாரு. ஏண்டி உனக்கு ஸ்ரீயை பத்தி தெரியாதா? ஏன் சுபி இப்படி சொல்ற? அப்ப வராதா? ஏய், நம்ம ஸ்ரீயை பத்தி தெரியாது. அண்ணன் ஷர்மியை லவ் பண்ணதுன்னு ஸ்ரீகிட்டே போய் சொல்லிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஸ்ரீக்கு இனிமே அண்ணன் பேர்ல எந்த அபிப்பிராயமும் வராது. அப்படியே இருந்தாலும் அவ மனசுக்குள்ளேயே வச்சு பல தவிர இனி நேரடியா அண்ணன்கிட்ட எதையும் காட்ட மாட்டா. அவ கேரக்டர் தெரியாதா? அவளோட பொருள்ல மட்டும்தான் அவ ஆசைப்படுவா. அடுத்தவங்களும் தெரிஞ்சிடுச்சுன்னா அதை பார்க்க கூட மாட்டா. அவ பொருள்னா மட்டும்தான் அவ அதை ஆசைப்பட்டு எடுத்துப்பா. அதுவே அது அடுத்தவங்க பொருள்னு முடிவாயிடுச்சுன்னா அந்த பொருளை தொட்டு இல்லை கண்ணால பார்க்க கூட மாட்டா. அப்படிதான் அண்ணன் இருக்காரு. அண்ணன் முன்னாடி கமிட்டடா இல்லாத போது ஸ்ரீக்கு அண்ணனை அவ்வளோ பிடிச்சது. ஏன்னா ஸ்ரீ அண்ணனை அந்த அளவுக்கு லவ் பண்ணுச்சு. ஸ்ரீ அண்ணனை பின்னாடி சுற்றி சுற்றி வந்தது. ஆனால் அண்ணனுக்கு அது அப்போ புரியலை. இப்போ அண்ணனுக்கு புரியும் போது ஸ்ரீ வேணான்னு தள்ளி போகிறான். ஏன்னா அண்ணன் தனியாக இல்லைல்ல, இப்போ ஷர்மியோட ஆளால இருக்காரு. இனி தலைக்கில நீனாலும் ஸ்ரீ ஏற்றுப்பாளாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்கு. எப்படியாவது ஸ்ரீ அண்ணனை ஏற்றுக்கணும்னு எனக்கு தோணுது. ஆனால் எனக்கும் அண்ணன் மனசுக்குள்ள ஸ்ரீ வந்துட்டதை தான் தோணுது. ஆமாம் சொல்லி நான் சீனியருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு காரணமே சீனியர் மாறிட்டாருன்னு எனக்கு புரிஞ்சுது. அவர் இப்போலாம் ஷர்மியை ஏர் எடுத்து கூட பார்க்கறது இல்லை. ஆனால் ஸ்ரீயை பார்க்காம இருக்கிறதே இல்லை. ஸ்ரீன்னு அவள் எந்த அளவுக்கு சக்தி சீனியரை சுற்றிட்டு இருந்தாலும் இப்போ அது அப்படியே மாறிடுச்சு. சீனியர் ஸ்ரீன்னு சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப ஸ்ரீ ஏத்துக்க மாட்டாள்னு நீ சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குடி. ஆனா இவங்க ரெண்டு பேர் தாண்டி சேரணும். சீனியர் முன்னாடி எது கண்மூடித்தனமா ஷர்மியை பத்தி தெரியாம லவ்வ சொல்லிட்டாரு. ஆமா பர்வீன், அண்ணன் ரொம்பவே மாறிடுச்சு. ஸ்ரீய அந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்குது. ஒரு நிமிஷம் கூட ஸ்ரீயை பார்க்காம இருக்க மாட்டேங்குது. தூக்கத்துல கூட ஸ்ரீன்னு வளருதுன்னா பார்த்துக்கே. அந்த அளவுக்கு அண்ணன் மனசுல ஸ்ரீ வந்துட்டான். இந்த அளவுக்கு சீனியரே மாறிட்டாரு. நம்ம ஸ்ரீயை மாத்ததா கஷ்டம். ஏண்டி நம்ம நினைச்சா ஸ்ரீயை மாத்த முடியாது? அது அவ்வளோ லேசுப்பட்ட விஷயம் இல்லை. வேணும்னா நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். இல்லடி, நம்மளால முடியும். கண்டிப்பா ஸ்ரீயை மாத்திடலாம். ஸ்ரீக்கு சீனியர் தான், சீனியருக்கு ஸ்ரீ தான். நீ வேணா பார்த்துட்டே இரு. கண்டிப்பா இப்படிதான் ஆகும். ஐயோ, உங்ககிட்ட பேசிக்கிட்டு அண்ணன் ஃபோன் அட்டன் பண்ண மறந்துட்டேன். இருடி, அண்ணன் மறுபடியும் கேட்க கூப்பிடுது. என்னன்னு கேட்டுட்டு வரேன். வளராதடி, எடுத்து பேசு. ஹலோ அண்ணா, சொல்லுண்ணா. சுபிமா, எங்கம்மா இருக்க? இங்கதாண்ணா, ஃபயர் கேம்ப்ல இருக்கேன். நீ வரியாண்ணா? இல்லம்மா, நான் ரூம்ல இருக்கேன். எனக்கு தலைவலியா இருக்கு, நான் வரல. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், பண்றியா? ஹெல்ப்பா? என்னண்ணா, என்ன பண்ணணும்னு சொல்லு. எதுக்கு ஹெல்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்ணணும்னு சொல்லுண்ணா. சுபி, அது வந்து கார்த்திக் ரூம்ல இருந்து வெளியில போயிட்டான். அவன் கொஞ்சம் எங்க இருக்கான்னு பார்த்து அவன்கிட்ட நீ போய் கொஞ்சம் பேசு.
இப்போவே உடனே போய் பேசு. என்னண்ணா, கார்த்திக் ரூம்ல தானே இருந்தாரு, எதுக்கு வெளியில போனாரு? சரி, அவர்கிட்ட போய் நான் என்ன பேசலாம்? சுபி, இல்லம்மா, நீ இப்போ கார்த்திக் கிட்ட போய் பேசு. எனக்கு ஒரு தலை சுத்தலாம் இருக்கு. இல்லைன்னா நானே போய் பேசிடுவேன். அதுக்காக தான் உன்னை போய் பேச சொல்றேன். எனக்கும் கார்த்திக்கும் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் வந்துச்சு. என்னண்ணா, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்கியூமெண்டா? அண்ணா, அவர் எது சொன்னாலும் நீ அமைதியா கேட்டுப்பேனா? என்னண்ணா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா சுபிமா, ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது வந்து சுபி, நீயும் என்ன தப்பா எடுத்துக்காத. தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கானே. அவன் என்ன ஸ்ரீயை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு எப்பவுமே என்ன வான் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லை, ஸ்ரீயை பார்த்துக்கிறதுக்கு வேற ஒருத்தன் வருவானாமா. நான் ஸ்ரீயை பார்த்துக்க கூடாதாமா. இதை அவன் என்கிட்டே சொல்ல உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு சுபிமா. அதனால இதை சொல்ல நீ யாருடான்னு அவனை பார்த்து கேட்டுட்டோமா. அண்ணா, என்னண்ணா சொல்ற? நீ அவரை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்ட? என்னண்ணா, நீங்க எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கீங்க? நீ போய் அவர் எப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்ட? அண்ணா, அவர் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு. ஏன்னா இப்படி கேட்ட? சாரி சுபிமா, நான் சத்தியமா அவனுக்கு வேணும்னு கேட்கணும்லாம் கேட்கலாம். என்ன அவன் ஸ்ரீயை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, ஸ்ரீயை விட்டு விலகிடு, ஸ்ரீ லைஃப்லேயே வராதுன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டாமா. சுபிமா, நான் ஆரம்பத்தில் தப்பு பண்ணிட்டேன்னா அதுக்காக நான் திருந்தாமலே இருப்பேன். சுபி, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, என் மனசுல இருக்கிறதெல்லாம் உன்கிட்ட ஒரு நாள் சொல்லணும்னு. அதுக்கான சரியான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கலாம். ஆனா இப்போ ஒன்னே மட்டும் சொல்றேன், நான் ஸ்ரீயை விரும்புறேன்னு நினைக்கிறேம்மா. என்னண்ணா சொல்ற? ம், ஆமா சுபிமா, நான் ஸ்ரீயை விரும்புறேன்னு நினைக்கிறேன். என் மனசு முழுக்க அவன் நிறைஞ்சிருக்கான். அவளை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அவ என்னோட அரவணைப்பில் இருக்கணும்னு தோணுது. இதெல்லாம் ஏன் எனக்கு இப்ப தோணுதுன்னு எனக்கு தெரியல. முதல்ல ஏன் தோணலன்னு எனக்கு புரியல. அதுக்காக நான் எப்பவுமே கெட்டவனாவே இருப்பேனம்மா. உனக்கு கூட தெரியுமா, என் மனசுல இப்ப ஷர்மி இல்ல. ஷர்மிங்கிற பெயர் கூட என் மனசுல இல்ல. இதை நான் அவகிட்ட எப்படியாவது சொல்லி உனக்கு எனக்கு செட் ஆகாது, நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு இன்னைக்கு நான் அவகிட்ட சொல்லலானே போயிட்டேன். ஆனா காலையிலயும் அவகிட்ட என்னால பேச முடியல. இப்பவும் ஒரு மாதிரி தலைவலியா இருந்ததும் அதான் அவகிட்ட பேச முடியலம்மா. ஆனா கண்டிப்பா சொல்லிடுவேன். கண்டிப்பா அவகிட்ட சொல்லிடுவேன். எனக்கு கனவு ஷர்மி கிடையாது. எனக்கு கனவு என் ஸ்ரீ மட்டும்தான். என் ஸ்ரீயை மட்டும்தான் நான் விரும்புறேன். அதை நான் உணர நல்லாவே உணர்ந்துட்டு இருக்கேன் சுபி. அதனாலதான் கார்த்திக் என்ன பார்க்காத பேசாதுன்னு சொல்லணும் எனக்கு கோவம் வந்துருச்சு. ஸ்ரீயை பார்த்துக்க இன்னொருத்தன் இருக்கான்னு சொன்ன பத்தியா, அப்பதான் என் கோவம் அதிகமாச்சு. அதனாலதான் கார்த்திக் பேசுறாங்கிறது கூட பார்க்காம அவனை நான் திட்டேமா. ப்ளீஸ் நீ போ, நீ போய் முதல்ல அவனை சமாதானப்படுத்து. அவன் மனசு ஆறுதல் உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீ போய் பேசினா மட்டும்தான் அவன் மனசு ஆறுதல் ஆகும். நான் போய் கண்டிப்பா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். ஆனா இப்ப என்னால வெளியில போக முடியல. நீ போய் முதல்ல அவன்கிட்ட பேசு. நீ பேசுனா அவன் கண்டிப்பா ஆறுதலா ஃபீல் பண்ணுவான். போ சுபி, ஓரியம்மா, ப்ளீஸ் போ. நான் இப்பவே போறேண்ணா. அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் எங்க இருந்தாலும் சரி, நான் முதல்ல போய் அவர்கிட்ட பேசுறேண்ணா. அவர் மனசு ரொம்பவே காயப்பட்டிருக்கும். அதுவும் பேசுனது நீ என்னும்போது அவர் மனசு ரொம்ப ரொம்ப காயப்பட்டிருக்கோண்ணா. கண்டிப்பா நான் போய் பேசுறேண்ணா. நீயும் வருத்தப்படாத. நீயும் வேணும்னு சொல்லலன்னு புரியுது. நீயும் ஸ்ரீ மேல உள்ள அன்புல தான் பேசியிருக்க, அவரும் ஸ்ரீ மேல உள்ள அன்புல தான் பேசியிருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒரே எண்ணத்துல தான் பேசியிருக்கீங்க. அதுதான் உங்க ரெண்டு பேருக்கு கோவத்தை உண்டாக்கியிருக்கு. சரிண்ணா, நீ வருத்தப்படாத. அவர் நான் எப்படியாவது பேசி சமாளிக்கிறேன். நீ எதுவும் வருத்தப்படாதண்ணா. அவர் கண்டிப்பா உங்க மேல கோவம்லாம் பட மாட்டாரு. அவரை பத்தி உனக்கே தெரியும்ல. சரிண்ணா, நான் போய் பேசுறேண்ணா. தெரியும் சுபிமா, அவனுக்கு கண்டிப்பா என் மேல கோவம் இருக்காது. ஆனா நானே இப்படி கேட்டுட்டேன்னு என் மேல அவனுக்கு வருத்தம் இருக்குமா. அதுக்கு தான் உன்னை அனுப்புறேன். நீ போ, நீ போனா அவன் வலிக்கு மருந்தா இருக்கும். போ, போய் பேசு. இப்பவே போறேண்ணா. ம், நான் வைக்கிறேன். ரொம்ப தலைவலியா இருக்கு. நான் அப்புறமா பேசுறேன். சரிண்ணா. உனக்கு என்னண்ணா ஆச்சு? தெரியலம்மா, ஒரு மாதிரி கேரா இருக்கு. என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. சரி, நீ போ, நீ போய் கார்த்திக்க பாரு, பேசு. நான் கொஞ்ச நேரம் படுத்தா சரியாகும். நான் போய் படுக்கிறேன். சரிண்ணா, நீ போய் பாடு, நான் பாத்துக்கிறேன் அவரை. என்னடி, என்னாச்சு?
ஒரு மாதிரி டல்லா பேசிட்டு இருந்த. பர்வீன், நம்ம இங்க வெளியில இருந்த நேரம் உள்ள என்னென்னமோ நடந்துருச்சுடி. அண்ணனுக்கு அவருக்கும் ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டே போயிருக்கு. அதனால 2 பேருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஆயிடுச்சு. கார்த்திக் எங்கே போயிருக்காராமா. அவரை நான் போய் பார்த்து பேசணும். நான் போய் அவரை பார்க்குறேன். தயவு செஞ்சு இந்த ஷர்மியை மட்டும் அண்ணன் பக்கம் போயிட விடாது சொல்லு. அண்ணனுக்கு வேற ஏதோ தலை சுத்தலாம் இருக்காமா, கேரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சமயத்தெல்லாம் இவ மட்டும் அண்ணன் பக்கத்துல போயிடவே கூடாது. நீ கொஞ்சம் இவளை பாத்துக்க என்ன. இது நீ கிட்ட சொல்லணுமா என்ன? இவ அந்த பக்கம் போக விடாம பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. சரி சரி நீ போ. நீ போய் முதல்ல கார்த்திக் சீனியரை பார்த்து என்னன்னு கேளு போ. இவங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளமா? சிச்சா, அப்படிலாம் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. சுபி, நீ போ. நீ போய் உன் ஆள்கிட்ட பேசு. நீ பேசினா அவர் கண்டிப்பா சமாதானம் ஆவாரு. போ, நீ போய் முதல்ல பேசு. ஆமாண்டி, நான் போறேன் என்ன. பாத்துக்க, நீ போடி, நான் பாத்துக்கிறேன். சுபி இப்ப என்ன சொன்னா? சக்தி சீனியருக்கு தலை சுத்தலாம் இருக்கா, ஒரு மாதிரி இருக்காரா? நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சு? இப்படி அவருக்கு ஆகிறதுக்கு என்ன காரணம்? இல்ல, என்னமோ தப்பா இருக்கு. சம்திங் ராங். எல்லாரும் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கும் ஆசையாக தான் இருக்கு போகலான்னு. ஆனால் வேணாம். நான் போனால் சக்தி கண்டிப்பாக என்கிட்ட வந்து பேசுவான். அதை ஷர்மி பார்த்தா இன்னும் கோவப்படுவான். இன்னும் சக்தியும் ஷர்மியும் பேசிக்கவே இல்லை. எனக்கு அதுவே கஷ்டமாக இருக்கு. சக்தி கிட்ட எப்படியாவது சொல்லி ஷர்மி கிட்ட பேச சொல்லணும். ஷர்மி பாவம்ல, ஒரு லவ் பண்ணிட்டு அவன் நம்ம கிட்ட பேசலனா எவ்வளோ வலிக்கணும். அந்த வலியை நான் அனுபவிச்சிருக்கேன்ல. இப்போ அந்த வலியை தானே ஷர்மி அனுபவிப்பா. வேண்ட சக்தி, வலியெல்லாம் என்னோடவே போகட்டும். நீயும் ஷர்மியும் ஹாப்பியாக இருக்கணும். இருப்பீங்க, கண்டிப்பாக இருப்பீங்க. சக்தி, சீக்கிரமாக ஷர்மி கிட்ட பேசிடு. நீங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் சமாதானம் ஆயிடணும். இன்னைக்கு முழுக்க நான் ஸ்ரீயை எவ்வளோ ஃபோட்டோ எடுத்திருக்கேன், எவ்வளோ வீடியோ எடுத்திருக்கேன். அதெல்லாம் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் எனக்கு தலை சுத்தலாம் இருக்கேன். சரி, கொஞ்ச நேரம் பார்ப்போம், அப்புறமா படுத்துருவோம். என் ஃபோன் அடிக்குது. என் ஃபோன் எங்கே வச்சேன்? இங்கே தானே எங்கேயோ வச்சேன். ஐயோ, ஃபோன் வேற அடிச்சுட்டே இருக்கேன். இதோ இருக்கு. அம்மா கால் பண்ணுறாங்க. ஆமாம், அம்மா கிட்ட பேசணும். ஆஃப்டர்நூன் பேசினது, இப்போ பேசுவோம். ஹலோ மம்மி. அடி திருட்டேலி பேசாதடி. மம்மியா மம்மி டூருக்கு போட்டோம். இந்த அம்மா மறந்துட்டேன் அப்படிதானே? சக்தி கூடவே இருக்கிறதுனால இந்த அம்மா உனக்கு ஞாபகத்தில் வரல. நானாக தான் 3 வாட்டி ஃபோன் பண்ணுறேன். நீ ஒரு தடவை கூட ஃபோனே பண்ணலை. அம்மா, எனக்கு இங்கே ஒரே குளிராக இருந்துச்சும்மா. உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு ஜலதோஷம் கூட பிச்சிச்சு. அதனால நான் பார்த்துட்டே இல்லை. அதனால உனக்கு நான் கால் பண்ணவே இல்லை. நீ இப்போ நீ கால் பண்ணதான் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? என்னடி தங்கம், உனக்கு ஜலதோஷமா? ஜுரம் இருக்கா என்ன? இல்லைம்மா, அதுக்கப்புறம் இங்கே டேப்லெட்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ ஜலதோஷம் இல்லைம்மா, லேசாக குளிர் மட்டும்தான் இருந்துச்சு. அதான் நான் ரூம்குள்ளேயே இருக்கேன். வெளியில் போகலாமா? வெளியில் எல்லாரும் ஃபயர் கேம்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. ஸ்ரீகுட்டி, நீ போய் அந்த ஃபயர் கேம்பில் கலந்துக்கலாம்ல? அங்கே ஹீட்டாக தானடா இருக்கும், அங்கே இருக்கலாம்ல? நீ மட்டும் தனியாக ரூமில் இருக்கியம்மா? ஹலோ அம்மா. அம்மா, ஒன்றும் கேட்கலாமா? இல்லைடா ஸ்ரீகுட்டி, நீயும் அந்த ஃபயர் கேம்பில் போயிட்டு கலந்துக்கலாம்ல? அங்கே ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்ல? அங்கே ஹீட்டாக இருக்கும்லடா? ஆமாம்மா, ஹீட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு போக பிடிக்கலாமா? சரி சரி, ஸ்ரீயும் கார்த்திக்கும் அங்கே தான் இருக்காங்களா? ஹலோ அம்மா, உன் வாய்ஸ் பிரேக் ஆகி கேட்குதுமா. இல்லைடா தங்கம், கார்த்திக்கும் சக்தியும் அங்கே இருக்காங்களா இல்லை உங்க கூட இருக்காங்களான்னு கேட்டேன். ஹலோ ஹலோ, என்ன அம்மா வாய்ஸ் பிரேக் ஆகிட்டே இருக்கு? அம்மா, நீ கொஞ்சம் லைனில் இருமா, நான் வெளியில் வந்து பேசுகிறேன். நம்ம பேசாத அவளை கேட்கல போல இருக்கு. சரிடா தங்கம், நான் லைனில் இருக்கேன், நீ வெளியில் வா. ஹலோ அம்மா, எங்கேயாவது கேட்குதான்னு பார்ப்போம். அம்மா கேட்குதாம்மா? எனக்கு நல்லா கேட்குது தங்கம், உனக்கு கேட்குதா? ஆமாம்மா, இப்போதான் நல்லா கிளியராக கேட்குது. சாப்பிட்டியாம்மா? பரவாயில்லையே, இல்லையே ரூமுக்குள்ளேயே பிடிச்சிடலான்னு நினச்சேன். ஊண்டை விட்டு வெளியில் வந்துருச்சேன்.
இது கூட நமக்கு சௌகரியமா தான் இருக்கும். எல்லாரும் அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் என்ஜாய் பண்ண போறேன். இந்த ரகு உன் காட்டுல இன்னைக்கு மழை தாண்டா. சரி சரி, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன்? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா எல்லாரும் வந்துருவாங்க. இதுக்கு மேலேயும் நேரத்தை கடத்தக்கூடாது. ஆ நானும் சாப்பிட்டேம்மா. ஆமாம்மா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். ம் சரிம்மா. அப்பா இன்னும் வரலையா? சரிம்மா. ம் அப்பா வந்ததை கால் பண்றியா? ஆமாடி தங்கம், அப்பா வந்ததை கால் பண்றேன். சரியா? நீ போ ரூம்ல போய் பத்திரமா படுத்து தூங்கு. யாரும் இங்க இல்லைன்னு சொல்றல, ரூம்ல நல்லா லாக் பண்ணிட்டு படுத்துக்க. சரியா? உன் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்ததுக்கு அப்புறமா தரேன். போமா. ம் சரிம்மா, அதில் நான் பார்த்துக்கிறேன். நீ பத்திரமா இருமா. அப்பா வந்தது எனக்கு கால் பண்ணு. சரியா? டாட்டா. லவ் யூம்மா. அப்பா, அம்மா கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. முதல்ல சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பணும். எனக்கு என்னன்னே தெரியல, இங்கே இருக்கவே கொஞ்சம் பயமாகவே இருக்கு. சரி, நம்ம ரூம்ல போய் படுப்போம். இவங்களாம் வர வரைக்கும் கொஞ்சம் தூங்குவோம். இங்க இவன் எதுக்கு இங்க இருக்கோம்? நம்ம ரூமுக்கு போயிடலாம். இங்க இருக்கக்கூடாது, நம்ம போயிடணும். என்ன? ஓ, ரூமுக்கு போயிடலாம்னு நினைக்கிறியா? எங்க என்ன மீறி ரூமுக்கு போய் பார்க்கலாம்? உனக்கு என்ன வேணும்? இப்ப எதுக்கு நீ இங்க வந்திருக்க? என்ன வேணுமா? என்னம்மா இப்படி கேட்டுட்டேன்? அன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சேன். அன்னைக்கு மிஸ் ஆனதா இன்னைக்கு கேட்ச் பண்ண வந்திருக்கேன். அன்னைக்கு விட்டது இன்னைக்கு பிடிக்கணும்ல, கண்டிப்பா பிடிச்சே தீரணும். இங்க பாரு, சத்தம் போடாம அமைதியா இருந்தீங்கன்னா உனக்கு நல்லது. இல்ல நான் கத்தி சத்தம் தான் போடுவேன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். பாத்துக்க. இங்க பாரு, என்கிட்ட வந்த உன்னை கொன்னுடுவேன். பாத்துக்க. கொன்னுடுவியா? இதோ பக்கத்துல வர கொல்லு. பக்கத்துல வந்துட்டேனே, என்ன கொல்ல போறேன்னு சொன்னீங்க, கொல்லு. இல்ல, இங்க பாரு, எனக்கு பயமா இருக்கு. வழி விடு, நான் ரூமுக்கு போறேன். ரூமுக்கு தானடி? வா, என் ரூம் காலியா இருக்கு. அங்க போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டேன், அதுக்கப்புறமா ரூமுக்கு போலாம். சரியா? பாடி. இல்ல, நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். ஏய் நில்லடி, எங்க ஓடுற? என்னை விட்டுரு ரகு. இங்க பாரு, என்னை விட்டுரு. எனக்கு பயமா இருக்கு. நீ ஏதாவது பண்ணு, நான் இங்க கத்தி எல்லாரையும் கூட்டிடுவேன். பாத்துக்க. என்ன சொன்ன? கத்தி கூப்பிட போறியா? கூப்பிடுறி. யாரு வராங்க நானும் பாத்துறேன். கத்து, கத்தி கூப்பிடுறி. ஆமா, நீ என் பக்கத்துல வந்த கண்டிப்பா நான் கத்தி கூச்சல் போடுவேன். ஏய் கத்திரி. ஒரு ஈ காக்கா கூட இங்க வராது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க வெளியில என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க உள்ள நான் இப்ப என்ஜாய் பண்ண போறேன். நீ என்னதான் கத்தி கூச்சல் போட்டாலும் யார் கதலையும் விழாதுடி. இல்ல, நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. நீ இருக்க கூடாது. ஏய் நில்லு, ஓடுன நான் முரடனா மாறிடுவேன். பாத்துக்க. நான் நல்லவனா இருக்கும் போதே ஒழுங்கா நின்னுடு. ஓடணும்னு நினைச்சேன், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நில்றி. ஸ்ரீ, நிக்காத, ஓடிடு. நீ எப்படியாவது இங்க இருந்து வெளியில. தப்பிக்க வாடி பாக்குறேன், உன்னால தப்பிக்கவே முடியாது. இருடி வரேன். பயமா இருக்கு. இவன் நம்மள ஏதாவது பண்ணிடுவானோ? நம்ம வெளிய போறதுக்குள்ளார இங்க யாராவது டோர் திறப்போம். டோர் தட்டினா யாராவது திறப்பாங்களா? அவங்க நம்மள காப்பாற்றுவாங்க. ப்ளீஸ் கதவை திறங்க. யாராவது கொஞ்சம் கதவை திறங்களேன். ப்ளீஸ் கதவை திறங்க. ச்சே, இவ எங்க போனாலும் தெரியலையே. ஏய் ஸ்ரீ, நீ எங்க போனாலும் என்கிட்ட தப்பிக்க முடியாது. ஒழுங்கு மாதிரிதான் நின்னுடு. நீ என்னதான் யார் கதவை தட்டினாலும் யாரும் திறக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் டோரை லாக் பண்ணிட்டு வெளியில ஃபயர் கேம்ப்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கடி. அதனால உன்னால இங்க இருந்து இங்க தப்பிக்கவே முடியாது. யாரும் வந்து உன்னை காப்பாற்றவும் முடியாதுடி. நில்லுடி. ஐயோ கடவுளே, எனக்கு பயமா இருக்கு. கார்த்திக், கார்த்திக் எங்க இருக்கு? ஆமா, கார்த்திக் ரூம்ல இருப்பான்ல. நான் கார்த்திக் ரூமுக்கு போறேன். அப்பாடா, நல்ல வேளை. கார்த்திக் ரூம் திறந்திருக்கு. கார்த்திக். ஸ்ரீ, நீ எங்க போனாலும் என்கிட்ட தப்பிக்க முடியாது. ஒழுங்கா நின்னுடி. இல்ல உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நில்லுடி. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது. கார்த்திக். ஸ்ரீ, நீ ரொம்ப அழகா இருக்கடி. ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. நான் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டி. ஸ்ரீ, நான் சொன்ன நீ ஏத்துப்பியா? ப்ளீஸ் ஏத்துக்கோடி. ஸ்ரீ. கார்த்திக். ஏய், நான் அழகுன்னு சொன்னது உன் உருவத்தை வச்சிடலாம், உன் மனசை வச்சு. மனசளவுல நீ ரொம்ப அழகானபடி. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற, எல்லார்கிட்டயும் பாசமா பேசுறேன். நான் எத்தனை பொண்ணுகிட்ட பேசினாலும் எனக்கு இது வரைக்கும் ஒரு நாள் நீ சந்தேகப்பட்டதே இல்லை. ஸ்ரீ, உன்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் தான்
உன்னை பார்க்காம விட்டுட்டேன்டி. சாரிடி. அவன் வரத்துக்குள்ளார நம்ம கார்த்திக் ரூமுக்கு போயிடும். கார்த்திக் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பா இருப்பான். அந்த ரகு வரத்துக்குள்ளார நம்ம ரூமுக்குள்ள போயிடணும். அவன் எங்க தான் ஓடி வந்தான்? இந்த பக்கம் தான் வந்த மாதிரி இருந்தது. எங்க போயிருப்பான்? டே ரகு, உன்ன மாதிரி ஒரு முட்டாளை பார்க்கவே முடியாதுடா. கையில கடிச்ச கிளிய பறக்க விட்டுட்டியாடா. அவள ஸ்ரீ ஒழுங்கா என் கையில சிக்கிடு, இல்ல உன் கதிய அதோ கதி ஆக்கிடும். பாத்துக்க. எங்க போயிருப்பா? ஒருவேளை அந்த பக்கம் என்ன இருப்பாளா? ஆமா, அவன் அந்த பக்கம் தான் ஓடி ஓடிய பார்த்திருப்பான். உன்னால இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடி. வரேன்டி. சொன்னது இது வரைக்கும் ஒரு நாள் நீ சந்தேகப்பட்டதே இல்லை. ஸ்ரீ, உன்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் தான் உன்னை பார்க்காம விட்டுட்டேன்டி. சாரிடி. கார்த்திக் யார் இது? ஸ்ரீ வாய்ஸ் மாதிரி இருக்க. ஸ்ரீ, என்ன நினைச்சது வந்துட்டியாடி? இல்லை இல்லை, நீ நான் நினைச்சதெல்லாம் வரமாட்டேன். நீ தான் என்ன பார்த்தாலே பயப்படுறீங்க. டேய் டேய் சக்தி, இது கனவுடா. ஏய் ஐயோ சக்தி. சக்தி, அது அது வந்து வெளியில வெளியில அந்த அந்த பையன். ஸ்ரீ, ஏய் ஸ்ரீ, அந்த அந்த பையன். ஸ்ரீ, ஏய் ஸ்ரீ, நீயா? என் கனவுல வர, ஏன் நீ நிஜத்துல வர மாட்டேன்? இல்ல இல்ல சக்தி, இது கனவு இல்ல, நான் நிஜம்தான். நிஜமா தான் வந்திருக்கேன் சக்தி. சக்தி, உனக்கு என்னாச்சு சக்தி? அங்க வெளியில வெளியில அந்த ராகு. சக்தி சக்தி, கார்த்திகேங்க. புனை நாம் புனை நாம் புனை நாம் கண்டவுடன் 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 நெஞ்சுக்குள்ளே 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 லட்சம் சிறகுகள் முழங்குதே. உயிரே உடம்பில் சிறந்தது எதுவென்று தவித்திருந்தேன், அதை இன்றுதான் கண்டுபிடித்தேன். கண்ணே உன்னை காட்டியதால் என் கண்ணே சிறந்ததடி. சக்தி சக்தி, இல்ல சக்தி, இப்ப வேற மாதிரி இருக்கான் போல இருக்கா. நம்ம கார்த்திக் எங்க இருக்கான்னு பாப்போம். ஐயோ, வெளியில வேற அவன் இருப்பானே. இப்ப நான் என்ன பண்றது? சரி, நம்ம முதல்ல எழுந்துருச்சு அவன் வெளியில இருக்கானு பாப்போம். ஏ ஸ்ரீ, எங்கடி போற? ப்ளீஸ் என்னை விட்டு எங்கே போவாதடி. ஐயோ சக்தி, நான் உன்னை எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல. சக்தி, என்னை விடு, நான் போறேன். சக்தி, நீ என்ன பண்ற? என்னை விடு சக்தி. இல்லை ஸ்ரீ, என்னை விட்டு போகாத. சக்தி, என்னை விடு சக்தி, நான் வெளியில போறேன். ஏய், ஏன்டி இப்படி போறேன் போறேன்னு சொல்றேன்? அதனாலயாவது என் கூட முழுப்பா இறண்டி. என்னை விட்டு போகாதடி ஸ்ரீ. ஐயோ சக்தி, இது கனவு இல்ல சக்தி, நிஜம். சக்தி, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கியா? இல்லை ஸ்ரீ, நான் சத்தியமா ட்ரிங்க் பண்ணவே இல்லை. அன்னைக்கு உனக்கு பிடிக்காதுன்னு நீ சொன்னல, அதுலேருந்து நான் பண்ணவே இல்லடி. ஆனா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்குடி. ஸ்ரீ, என்னை விட்டு போகாத. எனக்கு நீ வேணும்டி. சக்தி, நீ என்ன பேசிட்டு இருக்க? கார்த்திக் எங்க? கார்த்திக் அவன் வெளியில போயிட்டான்.
நீ எனக்கு வேணும். தருவியா? நீ இப்ப சரியில்லை. என்ன விடு சக்தி, நான் வெளியில போறேன். என்ன விடு, விடு சக்தி, ப்ளீஸ் என்ன விட்டு சக்தி. இல்லடி, என்னால முடியல. என்னால ஒண்ணு விட முடியலடி ஸ்ரீ. ஸ்ரீ ப்ளீஸ். நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இல்ல, நம்ம சக்தி கிட்ட இங்க இருக்க கூடாது. சக்தி பேசுறது எதுவும் சரியில்லை. ஐயோ, நான் எப்படியாவது வெளியில போகணும். கடவுளே, கார்த்திக் எங்க இருக்க? கார்த்திக் சீக்கிரம் வா. கார்த்திக் வந்து என்ன காப்பாத்து. கார்த்திக், சக்தி ப்ளீஸ் சக்தி, என்ன விட்டு. நான் என் ரூமுக்கு போறேன் சக்தி, என்ன விட்டு சக்தி. ஸ்ரீ, ஏன்டி என்னை பார்த்து பயப்படுற? பயப்படாத, உன் சக்தி தாண்டி. எதுக்கு என்ன பார்த்து பயப்படுற? நீ எங்கே போக வேணும், என் கூடவே இரு. சக்தி, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க, அதனால நீ இப்போ வேற மாதிரி இருக்க சக்தி. நான் இங்க இருக்க கூடாது, நான் போறேன். ஏய் ஸ்ரீ, உன் மேல சத்தியமா நான் ட்ரிங்க்ஸ் பண்ணலடி. இது நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் குடிச்சேன்டி. அந்த ஷர்மிலா அவதான் ஆர்டர் பண்ணான். அந்த ஜூஸ் குடிச்சதுல இருந்து தான் ஒரு மாதிரி இருக்குடி. ஸ்ரீ, சத்தியமா நான் குடிக்கலடி. உன் மேல சத்தியமா குடிக்கலாம். ஸ்ரீ, எனக்கு நீ வேணும். சக்தி, நீ தப்பு தப்பா பேசிட்டு இருக்க சக்தி. சக்தி, நான் போறேன் சக்தி, எனக்கு வழி விடு, நான் போறேன். வேணாண்டி, என் கூடவே இருடி. என் கூடவே இரு. நான் நல்லா பார்த்துப்பேன்டி, பத்திரமா பார்த்துப்பேன். ஏ, நீ எனக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும்தாண்டி வேணும். ஐயோ சக்தி, வழி விடு, நான் போறேன். நல்லவன், டோர் ஓப்பன்ல இருக்க, நான் போறேன் சக்தி, வழி விடு. டோர் திறந்து தானடி போவேன். இந்த இப்பவே நான் சாத்திடுறேன். சக்தி, இப்பவே நான் சாத்திடுறேன். சக்தி, ஐயோ சக்தி, நீ என்ன பண்ற சக்தி? சக்தி, கதவை தர சக்தி. திறக்க மாட்டேன். சக்தி, ஐயோ சக்தி, நீ என்ன பண்ற சக்தி? சக்தி, கதவை தர சக்தி. திறக்க மாட்டேன். எனக்கு இப்போ நீ வேணும்டி ஸ்ரீ. ஏ ஸ்ரீ, சக்தி, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க, என்ன விடு சக்தி. சக்தி ப்ளீஸ் என்ன விட்டுரு. கனவுல தப்பு பண்ணா அது தப்பு கிடையாது, நிஜத்துல பண்ணாதான் தப்பு. கனவுலையாவது அவன் கூட ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன். நிஜத்துலயும் இருப்பேன், ஆனா இப்போ முடியாதுல்ல. அதனால நம்ம இப்ப கனவுல ஒன்னா இருப்போம். ஸ்ரீ, அப்படி இந்த துன்பம் இது மனிதனோடு பிறந்தது. உன் கை ரேகை போல அழியாமல் கூட வருவது இதை என்று சுகம் என்ற அடனாமும் என்று சிரிப்பது இது என்று முடியாது. நம் கடைசி மூச்சு கலந்தது. உடம்பும் மனசும் தூரம் தூரம் ஒட்ட நினைக்க ஆகல. மனசு சொல்லும் நல்ல சொல்ல மாய உடம்பு கேட்கல. தவியா தவிச்சு உசு தடங்கிட்டு திரிதடி. தைராங்குருவி என்ன தள்ளி நின்று சிரிக்குதடி. ஸ்ரீ, I love you டி. I love you so much டி. சக்தி விடு சக்தி, என்ன சக்தி ப்ளீஸ் இங்க பாரு சக்தி, இதெல்லாம் தப்பு, என்ன விடு சக்தி. உனக்காக அந்த ஷர்மி காத்துட்டு இருக்கா, என்ன விடு சக்தி. ஏய், எனக்கு எவ்வளவு வேணாண்டி, நீ மட்டும்தான் வேணும். நான் உன்னை மட்டும்தாண்டி விரும்புறேன். எனக்கு நீ வேணும்டி, நீ மட்டும்தான் வேணும். ஸ்ரீ, எனக்கு நீ தாண்டி வேணும், எனக்கு வேற யாரும் வேணும். இல்ல சக்தி, சக்தி விடு சக்தி. சக்தி என்ன விடு. நிசரி தரிதம் பதனி நிசரி தரிதம் பதனி